அவந்திகா ஆட்டோவில் போகும் வரை ஏதோ ஒரு யோசனையில் மூழ்கி இருப்பதை அவன் கவனித்தான். ஆட்டோ அவளுடைய வீட்டை நெருங்கி கொண்டு இருக்கும் போது அவந்திகா சிவாவிடம், நான் சுப்ரீம் ஃபேமிலிக்கு போயிட்டு வரவா சிவா என்று கேட்டார். சுப்ரீம் ஃபேமிலிக்கா? ஏன் என்று கேட்டான். என் தாத்தா எனக்காக ஏதோ ஒரு விஷயத்தை கொடுத்திருக்காராம், அதை வாங்கிட்டு வரணும் என்று அப்பாவியாக சொன்னாள். ஆனா உங்க தாத்தா இறந்து போய் 10 வருஷம் ஆயிடுச்சு, இப்ப என்ன திடீர்னு என்றார். ரேகா சித்தி போன் பண்ணியிருந்தாங்க, இப்பதான் அவங்களுக்கு இந்த விஷயம் ஞாபகம் வந்துச்சான். எனக்கு அங்க போக பிடிக்கல, ஆனா தாத்தா கொடுத்த கிஃப்ட் விடுறதுக்கு மனசு வரல என்றார். சிவா, சரி அப்படின்னா நானும் உன் கூட வரேன் என்றார். வேணா சிவா, உன்னை பார்த்தா சித்தியும் நந்தினியும் வீணா கோபப்படுவாங்க என்றார். ஆனால் அவந்திகாவை தனியாக அனுப்ப சிவாவுக்கு மனம் வரவில்லை. சரி, நானும் உன் கூட வந்து உன்னை டிராப் பண்ணிட்டு வரட்டுமா என்றார். அவந்திகாவுக்கு சிவா காட்டும் அக்கறை மிகவும் பிடித்திருந்தது. சிவா ஆட்டோ டிரைவரிடம், எங்களை சுப்ரீம் ஃபேமிலிக்கு கூட்டிட்டு போங்க என்று சொன்னார். சுப்ரீம் ஃபேமிலியை பற்றி தெரியாதவர்கள் சென்னையில் இருக்கவே முடியாது. அதனால் டிரைவர் எதுவும் சொல்லாமல் ஆட்டோவை சுப்ரீம் ஃபேமிலி பக்கம் திருப்பினார். சிறிது நேரத்தில் ஆட்டோ சுப்ரீம் ஃபேமிலிக்கு எதிரில் வந்து நின்றது. அவந்திகா கீழே இறங்கி உள்ளே செல்ல ஆரம்பித்தாள். சிவா அவளையே பார்த்து கொண்டிருந்தார். அவள் கேட்டை தாண்டி கால் எடுத்து வைத்த மறுநிமிடமே சிவா ஆட்டோ டிரைவரிடம், டிரைவர் எவ்வளவு பணம் வேணும்னாலும் கேளுங்க, ஆனா கொஞ்ச நேரம் நீங்க இங்கே வெயிட் பண்ணுங்க என்று சீரியஸாக சொன்னார். டிரைவர் முதலில் அதை கேட்டு குழம்பினார். பிறகு, ஆட்டோ நகராம இருக்கிறதுக்கு பணம் தரேன்னு சொல்றியே, ரொம்ப வித்தியாசமான ஆளுதான் பண்ணி, ஒன்னும் பிரச்சனை இல்ல, நீங்க சொல்ற வரைக்கும் நான் இங்கேயே இருக்கேன் என்று சந்தோஷமாக சொல்லிவிட்டு சீட்டில் படுத்துக் கொண்டார். சிவா சுப்ரீம் ஃபேமிலியை பார்த்து கொண்டிருந்தார். அவந்திகா மெயின் டோரை நெருங்கி காலிங் பெல்லை அடித்தார். ரேகா அடுத்த செகண்டே கதவை திறந்தார். வா அவந்திகா, நீ வருவன்னு எனக்கு நல்லா தெரியும் என்று ஒரு ஃபேக்கான புன்னகையோடு கூறினார். சித்தி, என்னால ரொம்ப நேரம் இங்க இருக்க முடியாது, எனக்கு வெளியில வேலை இருக்கு, சீக்கிரமா தாத்தா கொடுத்த பொருளை எனக்கு கொடுத்துருங்க, நான் கிளம்பணும் என்றார். அத நான் கேரேஜ்ல வச்சிருக்கேன், என் கூட வா என்று சொல்ல அவந்திகாவுக்குள் ஏதோ ஒன்று பொறி தட்டியது. என்ன சொல்றீங்க சித்தி, தாத்தா கொடுத்த பொருள் கேரேஜ்ல இருக்கா? ஆனா நான் கடைசியா பார்க்கும்போது அங்க எந்த பொருளும் இல்லையே என்று சந்தேகமாக கேட்டார். அதை கேட்டவுடன் ரேகா பீதி அடைந்தார். ஆனால் நந்தினி அதை சாமர்த்தியமாக ஹேண்டில் செய்தார். கரெக்ட் தான் அவந்திகா, அது கேரேஜ்ல இல்ல, ஸ்டோர் ரூம்ல தான் இருந்துச்சு, இப்பதான் அம்மா அதை கேரேஜ்ல கொண்டு வந்து வச்சாங்க என்றார். நந்தினியின் வார்த்தைகளை கேட்டு அது உண்மை என்று நம்பிவிட்டாள். உடனே நந்தினியும் ரேகாவும் ஒருவரை ஒருவர் பார்த்து புன்னகைத்துக் கொண்டார்கள். பிறகு ரேகா நந்தினி இருவரும் அவந்திகாவை கேரேஜுக்கு அழைத்து சென்றார்கள். அவள் உள்ளே நுழைந்தவுடன் அங்கே கருப்பு வேன் ஒன்று இருந்தது. கண்ணிமைக்கும் நேரத்துக்குள் அதன் கதவு திடீரென திறக்கப்பட முகத்தை மறைத்து மாஸ்க் போட்டு இருந்த சில நபர்கள் வெளியில் வந்தார்கள். யோசிக்க கூட நேரத்தை கொடுக்காமல் அவளை தூக்கி வேனுக்குள் வீசினார்கள். அவள் சத்தமாக கத்த ஆரம்பித்தாள். அதற்குள் கதவு மூடப்பட்டது. பின் அந்த வேன் சுப்ரீம் ஃபேமிலியில் இருந்து வேகமாக வெளியேறியது. அந்த வேன் சிவாவை கடந்து செல்ல அவந்திகாவின் பார்வை அவன் மீது விழுந்தது. அவள் ஜன்னலை தட்டியபடி சத்தமாக கத்தினார். அதற்குள் ஒருவன் அவள் வாயை இறுக்கமாக பொத்திவிட்டான். அவள் கண்களில் இருந்து கண்ணீர் வடிந்து கொண்டே இருந்தது. சிவாவை பார்த்தபடி அந்த வேன் அங்கிருந்து மறைந்து விட்டது. சுப்ரீம் ஃபேமிலியின் கேரேஜில் இருந்து ஒரு கருப்பு வேன் அவந்திகாவை கடத்தி கொண்டு சிவா அமர்ந்திருந்த ஆட்டோவை கிராஸ் பண்ணி சென்றது. அந்த நேரத்தில் சிவா அவந்திகாவுக்கு கால் செய்து கொண்டிருந்தான். ஆனால் அவள் போனை எடுக்கவில்லை. அவன் நீண்ட நேரமாக சுப்ரீம் ஃபேமிலிக்கு வெளியில் தான் காத்து கொண்டிருந்தான். அவள் போனை அட்டென்ட் செய்யாத ஒவ்வொரு நொடியும் அவனுடைய டென்ஷன் அதிகமாகிக் கொண்டே இருந்தது. உள்ளே என்ன நடக்கிறது என்று அவனுக்கு தெரியவில்லை. ஒருவேளை ரேகாவும் நந்தினியும் அவளிடம் சண்டை போடுகிறார்களா என்று யோசித்தான். அல்லது அவர்களால் அவந்திகாவின் உயிருக்கு ஏதாவது ஆபத்தா என்று நினைத்த மறுகணமே அவன் பொறுமையை இழந்து விட்டான். உள்ளே போகலாமா வேண்டாமா என்று யோசித்தவன் இதற்கு மேல் தாமதப்படுத்துவது அவந்திகாவின் உயிருக்கு தான் ஆபத்து என்று முடிவுக்கு வந்தான். ஆட்டோ டிரைவர் அவனுடைய டென்ஷனை பார்த்து, என்னாச்சு சார், ஏதாவது பிரச்சனையா என்று கேட்க, நீ இங்க இரு, நான் வந்துடுறேன் என்று சொல்லிவிட்டு சிவா சுப்ரீம் ஃபேமிலியை நோக்கி வேகமாக சென்றார். மெயின் கேட்டை நெருங்கியவன் வேகமாக பெல்லை அடித்துக் கொண்டே இருந்தான். ஆனால் உள்ளே இருந்து எந்த ரெஸ்பான்ஸும் இல்லை. சிறிது நேரத்தில் கதவு திறக்கப்பட்டது. ரேகா அவனுக்கு எதிரில் நின்று கொண்டிருந்தாள். அவனை பார்த்தவுடன் ரேகாவின் முகத்தில் ஒரு பீதி தெரிந்தது. ஏதோ தவறு செய்து கையும் களவுமாக மாட்டிக்கொண்டது போல நடுக்கத்தோடு அவனை பார்த்தார். ரேகாவின் முகத்தில் இருந்த பதட்டமே பாதி விஷயத்தை புரிய வைத்து விட்டது. அவந்திகா நிச்சயமாக ஏதோ ஒரு சிக்கலில் மாட்டிக்கொண்டிருக்கிறாள் என்பதை புரிந்து கொண்ட சிவா அழுத்தமான டோனில், அவந்திகா எங்க என்று கேட்டான். என்னது, அவந்திகாவா?
எனக்கு எப்படி தெரியும்? அது கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடியே அவ கிளம்பி போயிட்டாளே என்று பயத்தை மறைத்து கொண்டு உளறி கொட்டினார். அவள் உள்ளே சென்ற நேரத்தில் இருந்து இந்த நிமிடம் வரை அவன் சுப்ரீம் ஃபேமிலியை தான் பார்த்து கொண்டே இருந்தான். அவந்திகா வெளியில் வந்திருந்தால் நிச்சயமாக சிவாவுக்கு தெரிந்திருக்கும். இப்ப உண்மையை சொல்ல போறீங்களா இல்லையா? கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி உள்ள வந்த அவந்திகா அதுக்கப்புறம் வெளியே வரவே இல்லை. அவ எங்க போனா என்று கர்ஜித்தான். ரேகா பயந்தபடி ஒரு சில ஸ்டெப்ஸ் பின்வாங்கினார். அப்போது நந்தினி அவளுடைய ரூமில் இருந்து வெளியே வந்தார். சிவாவை பார்த்தவுடன் நந்தினியும் திகைத்து விட்டாள். சிவா ரேகாவை இக்னோர் செய்துவிட்டு நந்தினியிடம் வந்தான். அவனுடைய கோபத்தை பார்க்கும்போது நந்தினிக்கும் பீதியாகத்தான் இருந்தது. நந்தினியின் வாயிலிருந்து வார்த்தைகள் வெளிவரவில்லை. சிவா வீடு முழுக்க தேட ஆரம்பித்தார். அதை பார்த்ததும் ரேகாவின் பயம் வேகமாக மாறியது. நான் தான் அவந்திகா இங்க இல்லைன்னு சொல்றேன்ல என்றார். ஆனால் சிவா அதையெல்லாம் நம்ப தயாராக இல்லை. ஒவ்வொரு ரூமாக சல்லடை போட்டு தேடினான். மூலை முடுக்கெல்லாம் ஒரு இடம் விடாமல் தேடி பார்த்தான். ஆனால் அவந்திகா அந்த வீட்டில் இருப்பதற்கான அறிகுறியே தெரியவில்லை. அவன் தேடி பார்த்துவிட்டு மீண்டும் நந்தினியையும் ரேகாவையும் நோக்கி வந்தான். இதுவரை யாருக்காகவும் கலங்காத அவன் கண்கள் லேசாக ஈரமாகி இருந்தது. உங்களை கடைசியா கேட்கிற உண்மையை சொல்லிடுங்க என்றான். இருவரும் திமிராக, எங்களுக்கு தெரியாது, அப்படியே தெரிஞ்சாலும் நாங்க சொல்ல மாட்டோம் என்று ஆணவத்தோடு பதில் சொன்னார்கள். இதை கேட்ட சிவா கோபத்தில் கைகளை முறுக்கினான். உடனே அங்கிருந்து வெளியேறி ஆட்டோவை நோக்கி சென்றான். அவன் வெளியே சென்ற பிறகுதான் நந்தினி நிம்மதியானார். ஐயோ அம்மா, சிவாவுக்கு உண்மை தெரிஞ்சா என்ன ஆகுறது என்று கேட்க, அதெல்லாம் அவனால கண்டுபிடிக்கவே முடியாது என்று தந்திரமாக சிரித்தார். சுப்ரீம் ஃபேமிலியை விட்டு வெளியில் வந்த சிவா, ஆட்டோ சீக்கிரம் போங்க என்று சத்தமாக கத்தினார். உறக்கத்தில் இருந்த டிரைவர் திடுக்கிட்டு எழுந்தார். ஆட்டோவை ஸ்டார்ட் செய்து வேகமாக ஓட்டினார். சிவாவின் கண்கள் அவந்திகாவை மட்டும் தேடிக்கொண்டிருந்தது. என்னாச்சு சார், ஏதாவது பிரச்சனையா? உங்க கூட வந்த அந்த பொண்ணு எங்க என்று கேட்க, அவளைத்தான் தேடி கண்டுபிடிக்கணும் என்றான் சிவா. அதை கேட்ட டிரைவர், சார் இத முன்னாடியே சொல்லியிருக்க வேண்டியது தானே? இப்ப பாருங்க சார், இந்த ஏரியால சந்து பொந்தெல்லாம் எனக்கு அத்துப்படி என்று சொல்லிவிட்டு தன்னுடைய பாக்கெட்டில் இருந்த கருப்பு நிற சன்கிளாஸை போட்டுக்கொண்டார். ஆட்டோவின் லைட் எல்லாவற்றையும் ஆன் செய்து ஆட்டோவின் வேகத்தை கூட்டினார். சிவாவின் கவனம் முழுக்க முழுக்க அவந்திகா கிடைக்க வேண்டும் என்பதில் தான் இருந்தது. அவந்திகா எங்கே என்று தெரியும் வரை அவன் ஓய மாட்டான். அவளை யாராவது கடத்தி இருந்தாலும் அங்கிருந்து வெகு தூரம் சென்று இருக்க முடியாது. பக்கத்தில் தான் எங்கேயாவது இருப்பாள். அதற்குள் எப்படியாவது தேடி கண்டுபிடித்து விட வேண்டும் என்று நினைத்தான். அதனால் அந்த ஏரியாவை சுற்றி எல்லா இடத்திலும் தேடினான். கண்ணில் தெரிந்தவர்கள் எல்லோரையும் விசாரித்தான். ஆனால் யாருக்குமே அவந்திகாவை பற்றி எந்த விவரமும் தெரியவில்லை. நேரம் கடந்து கொண்டே இருந்தது. நேரம் அதிகரிக்க அதிகரிக்க அவந்திகாவின் உயிர் ஆபத்தில் இருந்தது. டிரைவர், ஆட்டோவை ஓரமா நிறுத்துங்க என்று சொல்ல ஆட்டோ சலசலப்போடு ஒரு ஓரத்தில் நின்றது. சிவா கோபத்தோடு வெளியே வந்தார். டென்ஷனோடு தரையில் கிடந்த கல்லை வேகமாக உதைத்தான். எல்லா நேரங்களிலும் நிதானமாக இருக்கக்கூடிய சிவாவால் அவந்திகா தொலைந்த பிறகு அப்படி இருக்க முடியவில்லை. அவந்திகா, நீ எங்க இருக்க என்று புலம்பினான். ஒரு ஒதுக்குப்புறமான ஏரியாவில் இருக்கும் பழைய பங்களாவில் ரவுடிகள் அவந்திகாவை வேனில் இருந்து இறக்கி தரதரவென இழுத்து சென்றார்கள். அந்த பங்களா தினேஷுக்கு சொந்தமானது. ஆனால் அந்த பங்களாவின் சாவிகள் தேவிடம் தான் இருந்தது. ரவுடிகள் கதவை திறந்து கொண்டு உள்ளே சென்றார்கள். தேவும் அவினாஷும் ஏற்கனவே உள்ளேதான் இருந்தார்கள். ரவுடிகள் அவந்திகாவை இழுத்து வந்து அவர்களுக்கு முன்னால் நிறுத்தினார்கள். அவர்களை பார்த்து அவந்திகா அதிர்ச்சி அடைந்து விட்டாள். தேவ், நீயா என்று அதிர்ச்சியோடு கேட்க, அவளுக்கு பதில் சொல்லாமல் ரவுடிகளை பார்த்து, என்னடா பார்த்துக்கிட்டு இருக்கீங்க, அவளை கட்டி போடுங்க என்று ஆர்டர் செய்தார். உடனே ஒரு முரட்டு ரவுடி அவந்திகாவை வலுக்கட்டாயமாக இழுத்து வந்து நாற்காலியில் தள்ளி பிறகு அவளுடைய கைகளையும் கால்களையும் கயிற்றால் இறுக்கமாக கட்டினார். அவளால் இப்போது அசையக்கூட முடியவில்லை. அவள் தன்னுடைய பலத்தை எல்லாம் பயன்படுத்தி தப்பிக்க போராடினாள். ஆனால் அந்த வலுவான கயிற்றின் பிடியிலிருந்து அவளால் தப்பிக்க முடியவில்லை. அவளுடைய முயற்சிகள் எல்லாம் தோல்வி அடைந்து விட்டது. அதே நேரம் அவினாஷ் அவளுடைய உடலை வெறித்து பார்த்தான். அவளை தவறான கண்ணோட்டத்தில் ரசித்துக் கொண்டே அவளை பார்த்து வில்லத்தனமாக சிரித்தார். அவனுடைய முகத்தை பார்க்கும் போதே அருவருப்பாக இருந்தது. அவினாஷ் மெதுவாக அவளுக்கு அருகில் வந்து குனிந்து தன்னுடைய அழுக்கு விரல்களால் அவள் முகத்தை மெதுவாக தொட்டான். அவள் உடனே முகத்தை திருப்பிக் கொண்டாள். கடவுள் ஒரு சிலரை படைக்க மட்டும் நிறைய டைம் எடுத்துக்கிறார் போல என்று சொல்லிவிட்டு அந்த இடமே அதிரும்படி சிரித்தார். அவந்திகா கோவப்பட்டு அவனை பார்த்து முறைத்தார்.
அவள் கண்களில் கோபம் நெருப்பாய் எரிந்து கொண்டிருந்தது. ஆனால் அவினாஷுக்கு அதை பற்றி எல்லாம் கவலையே இல்லை. அவன் அவந்திகாவை சீண்டுவதிலேயே குறியாக இருந்தான். நாம் அந்த சிவாவை பழிவாங்கத்தான் இவளை தூக்கிட்டு வந்திருக்கோம் என்று தேவ் சொல்ல, தேவின் வார்த்தைகளை கேட்டவுடன் அவினாஷ் சிரிப்பதை நிறுத்திவிட்டான். அந்த சிவாவை பழிவாங்க இதைவிட வேற நல்ல வழி என்ன இருக்க முடியும் என்றான். அதை கேட்டு அவந்திகாவின் கண்களில் இருந்து கண்ணீர் பெருக்கெடுத்து ஓடியது. ஒவ்வொரு முறையும் அவள் மட்டும் ஏன் இப்படிப்பட்ட ரவுடிகளிடம் சிக்கிக் கொள்கிறாள் என்று நினைத்தபோது அவளுக்கு கண்கள் கலங்கியது. முழு கதையையும் கேட்டு மகிழ பாக்கெட் FM ஆப்பை டவுன்லோட் செய்யுங்கள். லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கப்பட்டுள்ளது.